ஓம் முருகா சரணம். உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் பல நாடுகளில் தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக அல்லது அரசு துறை வேலை நிமித்தமாக பல கண்டங்களில் குடியிருந்தாலும் இந்திய நேரப்படி சரியாக 7 மணிக்கு நம் சொந்தங்களை பார்க்க வேண்டும் என்றும் தத்தம் வாழ்வுதனில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலும் பல அரிய தகவல்களை பல்துறை வித்தகர்களான நமது கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த சிறப்பு விருந்தினர்களின் சிறப்பு காணொளி பகிர்வின் மூலம் பல விஷயங்களை வீட்டில் இருந்தபடியே அல்லது அலுவலகத்தில் இருந்தபடியே நம் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியாக மட்டுமன்றி அனைத்து தகவல்களையும் ஒவ்வொரு மாதமும் 2 முறை கொடுத்து கொண்டிருக்கும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக இங்கு வந்துள்ள அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, இன்று 60வது சிறப்பு காணொளி நிகழ்வு. இந்த 60வது காணொளி நிகழ்வு எப்பொழுதும் போலவே இன்றும் நமக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மிகவும் உன்னதமான ஒரு நிகழ்வு. இந்நிகழ்வில் நம்முடன் வந்திருப்பது இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் பா. துரைசாமி ஐயா அவர்களை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாகவும் நம் சொந்தங்களின் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று இந்த காணொளி நிகழ்வுக்கு வரவேற்கின்றோம். சொந்தங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம் காணொளி நிகழ்வில் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து அந்த சிறப்பு விருந்தினர் மூலம் நம் சொந்தங்களுக்கு வாழ்வில் முன்னேறுவதற்கு எத்தகைய தலைப்பு உசிதமாக இருக்கும் என்று கலந்து நமது KBN குளோபல் கமிட்டியின் மூலம் தெளிந்து நல்ல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்கு மெருகேற்றாற்போல் சிறப்பு திறன் வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினரை அழைப்பது நமது KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷனின் ஒரு சிறப்பான விஷயம். அவ்வாறு இன்றைய சிறப்பான ஒரு தலைப்பு கிரிப்டோ கரன்சியை பற்றி, கிரிப்டோ கரன்சி மித்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு அனைவரும் விஷயங்களை தெரிந்து கொள்ள போகின்றோம். அவ்வாறு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் எனக்கு மிகவும் ஒரு பெருமை மிக ஒரு சந்தோஷமான தருணம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய சிறப்பு விருந்தினர் பெருமை மிகு சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஆவார். அவர் 1955ஆம் வருடம் திரு பழனி கவுண்டர் மற்றும் திருமதி பிறந்தவர். அப்போதைய சேலம் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தாலுகாவில் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நல்லிக்கவுண்டம்பாளையம் கிராமத்தில் பிறந்தவர். IIT மெட்ராஸில் பொருளாதார பேராசிரியராக இருந்த டாக்டர் மாலதி துரைசாமியை கரம் பிடித்தவர். இவர்களுக்கு ஒரு தவ புதல்வியாக திருமதி பத்மபிரியா துரைசாமி திருமணமாகி தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகின்றார். அவர் தனது கிராமத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளியிலும் மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிக்கு தனது கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆட்டையம்பட்டியில் உள்ள உயர்நிலை பள்ளியில் படித்தார். பள்ளி நாட்களில் படிப்பை தவிர விவசாய பணிகளில் பெற்றோருக்கு உதவியாக அதன் மூலம் விவசாயத்தின் மேல் உள்ள ஒரு ஈர்ப்பை அவர் விவசாயத்தில் கற்றுக்கொண்டார். பேராசிரியர் அவர்கள் கோயம்புத்தூரில் உள்ள PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் இளங்கலை படிப்பையும் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் முதுகலை பட்டத்தையும் பெற்றார். அவர் கடின உழைப்பையும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியையும் அவருக்கு வகுப்பில் முதல் இடத்தை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முதுநிலை பள்ளி படிப்புகளையும் பல்கலைக்கழக தரவரிசையில் பட்டியலையும் பெற்றுத் தந்தது. அவர் கல்வி முழுவதும் அவரது பெற்றோர் ஊக்கமளித்துக் கொண்டே இருந்த காரணத்தினால் அவரது பள்ளி ஆசிரியர்கள் முதல் அனைத்து மாணாக்கர் மத்தியிலும் அவர் மிகவும் போற்றப்பட்டவராக திகழ்ந்தார். இன்றைய சிறப்பு விருந்தினர்
பேராசிரியர் அவர்கள் 1978 பேராசிரியர் அவர்கள் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் தனது ஆராய்ச்சி படிப்பை தொடங்கினார் மற்றும் எம்பில் முடித்து PhD பட்டம், அதாவது டாக்டரேட் பட்டத்தையும் பெற்றார். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொள்வதில் மிகவும் விருப்பம் கொண்டிருந்தவர் காரணத்தினால் பண்ணை உற்பத்தியின் விவசாயிகளின் கல்வியின் தாக்கம், அதாவது இம்பாக்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் எஜுகேஷன் ஆன் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் என்ற தனது PhD தீசிஸை வெற்றிகரமாக ஆய்வறிக்கையாக சமர்ப்பித்து வெற்றி கண்டார். இந்த ஆய்வறிக்கை நோபல் பரிசு பெற்ற சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான தியோடர் W. ஸ்லட் அவர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது. அவர் ஆய்வறிக்கையை பரிசோதித்தவர் மிகவும் சிறந்த ஆய்வறிக்கை என்று அவருக்கு ஒரு பரிசையும் வழங்கியது நம் சொந்தங்களுக்கு இந்நேரத்தில் குறிப்பிட வேண்டியது முக்கியமான ஒரு தருணமாகும். பின்னர் அவர் 1982 மதிப்புமிக்க பிரெஞ்சு அரசாங்கத்தினால் ஃபெலோஷிப் வழங்கப்பட்டது. ஐரோப்பியாவின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பிரான்சின் பாரிஸ் சோர்போன் பல்கலைக்கழகத்தில் மேம்பட்ட நிலை ஆராய்ச்சியை மேற்கொண்டார். பின்பு 1986 அதே பல்கலைக்கழகத்தின் மிக உயர்ந்த முனைவர் பட்டத்தை பெற்று வெற்றி வாகை சூடியவர். பல பல்கலைக்கழகங்கள் அவரை ஆசிரியர் பதவிக்கு அழைத்தாலும் அவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில், அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஓர் ஈர்ப்பு மேற்கொண்டுள்ள காரணத்தினால் அதில் சேர விரும்பினார். அங்கு சேர்ந்த பின் 27 ஆண்டுக்கு மேலாக பணியாற்றி அதில் 21 ஆண்டுகள் பேராசிரியராக பல மாணவர்களுக்கு கல்வி பணியையும் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் உறுதுணையாக இருந்தவர் என்பது இந்த நேரத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். 2014 ஓய்வு பெறும் வரை அவர் தனது பதவி காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்தார். துறை தலைவர், பொருளாதார பள்ளியின் தலைவர், டீன், இயக்குனர் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளர், அதாவது ரெஜிஸ்ட்ரார், மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு UGC மற்றும் உயர்கல்விக்கான உச்ச அமைப்பான தேசிய அங்கீகாரம் மற்றும் மதிப்பீட்டு குழு NAAC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழுக்களில் உறுப்பினராக பெரும்பங்காற்றியவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் துரைசாமி அவர்கள் அவருடைய கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கு சென்றுள்ளவர். அவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் மூத்த பார்வையாளராகவும், உலக வங்கி மற்றும் மக்கள் தொகை கவுன்சிலின் ஆலோசகராகவும், பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் 8 ஆண்டுகளுக்கு மேலாக வருகை பேராசிரியராகவும் இருந்தவர். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ரிக்கர்ட்ஸ், கொலம்பியா பல்கலைக்கழகம், இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் போன்ற பல பல்கலைக்கழகங்களுக்கும், ஐரோப்பியா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல பல்கலைக்கழகங்களுக்கும், நெதர்லாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் சுவிட்சர்லாந்தில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கும் கருத்தரங்குகளுக்கும் கட்டுரைகளுக்கும் சமர்ப்பிப்பதற்காக சென்று அதன் மூலம் மிக உயர்ந்த ஒரு பொறுப்பையும் வகித்தவர். 2014 அவர் ஓய்வு பெற்றதும் சமூக அறிவியல் ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சில் இவரை 2 ஆண்டுகளுக்கு மதிப்புமிக்க டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தேசிய ஃபெலோஷிப் விருதுக்கு தேர்வு செய்தது. அது அனைத்து சொந்தங்களுக்கும் மிகவும் ஒரு உயரிய விருது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். 2014 to 17 வரை மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் மேற்கொண்டு இந்தியாவின் உயர்கல்வி குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டார். உலக வங்கி, அமெரிக்காவில் உடன் கல்வியின் பொருளாதாரம் பற்றி அவரது கட்டுரை ஆராய்ச்சி இந்தியாவிலும் மற்ற பிறவற்ற முதன்மை கல்வி திட்டமாக பல புதுமையான அரசு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வழிவகுத்ததில் இவருடைய பங்கு அளப்பரியது. HIV/AIDS நோயாளிகளுக்கான குறைந்த செலவில் சிகிச்சை மற்றும் பராமரிப்பு இலக்கை கொண்ட திட்டங்களை தொடங்குவதில் அமெரிக்காவின் மக்கள் தொகை கவுன்சிலுடன் சுகாதார பொருளாதாரம் குறித்த அவரது ஆராய்ச்சி பணி முக்கிய பங்காற்றியது ஒரு முக்கியமான விஷயமாகும். அவருடைய பல்துறை அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அனுபவத்தின் வாயிலாக பல அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெற்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். கல்வியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தில் அவருடைய அசாதாரண சாதனைகள் அவருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், வைஸ் சான்சலர் என்ற பதவியை பெற்று தந்தது. மே 2017 அப்போதைய தமிழக ஆளுநரும்
சென்னை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான திரு வித்யாசாகர் ராவ் அவர்களால் நியமிக்கப்பட்டார். 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அவர் 3 ஆண்டுகள் பதவி வகித்த போது அவர் பல புதுமையான திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை கொண்டு வந்து அதன் மூலம் அகில இந்திய தரவரிசை 2017 41ஆம் இடத்திலிருந்து 2018ஆம் ஆண்டு 18வது இடத்திற்கு மேம்படுத்தியதில் அவருடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்காகும். அவர் ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்கினார் மற்றும் பல்கலைக்கழகத்தின் நிதிநிலை மற்றும் கல்வி தரத்தை மேம்படுத்தியதில் அவருக்கு பல துறைகளில் பல பெரிய அனுபவம் வாய்ந்த சட்ட வித்தகர்கள் மற்றும் அரசிடமிருந்து பல பாராட்டுகள் குவிந்தன. சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தபோது இன்றைய சிறப்பு விருந்தினர் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார். மலேசியாவில் தமிழ் கல்வியின் 200 ஆண்டு விழா கொண்டாட்டம் மலேசிய அரசாங்கத்துடன் இணைந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்டது. இது 2018 செப்டம்பர் ஆண்டில் நடத்தப்பட்ட பொழுது அப்போதைய துணை கல்வி அமைச்சரும் மலேசியா உயர்கல்வி அமைச்சருமான திரு பி கமலநாதன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் அவர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு வைர விழா கொண்டாட்டங்கள் 160 ஆண்டு, அதாவது 2018ஆம் வருடம் நடைபெற்றது. இதில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஜி அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் 160வது ஆண்டு நிறைவு விழா செப்டம்பர் 2018 நிறுவப்பட்ட தினத்தன்று நடைபெற்றது. அப்போதைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு துணை முதல்வர் திரு ஓ.பி. பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தனர். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார நிபுணர் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பல புத்தகங்கள் மற்றும் 100க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை முன்னணி கல்வி இதழ்களில் வெளியிட்டுள்ளவர். கிரிப்டோ கரன்சி கட்டுரைகள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பற்றிய இன்றைய உண்மைகள் மற்றும் அதனுடைய கட்டுக்கதைகள், அதாவது மித்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய தலைப்பில் உரையை வழங்க அவர் இன்று வந்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான தருணம் என்பதை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு விருந்தினரை மீண்டும் உங்களின் சார்பாக, நம் சொந்தங்களின் சார்பாக கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் வருக வருக என்று வரவேற்று அவரை பற்றிய ஒரு காணொளியை உங்களுக்காக இதோ இங்கே. வாருங்கள் சொந்தங்களே, நம் கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக செம்பன் குளத்தை சேர்ந்த ஸ்ரீ கரியகாளி அம்மன் பெரிய மணலியில் வணங்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் புரொஃபசர் திரு பி. துரைசாமி அவர்களை அவருடைய சிறப்புரையை நல்குமாறு உங்களின் சார்பாக வருக என்று வரவேற்று அவரது உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கேபிஎன் குளோபல் நெட்வொர்க் இந்த நிகழ்வை காண உலகெங்கும் கூடியிருக்கும் நம் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதலாவதாக இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக இருந்த மலேசியா திரு பழனியப்பன் அவர்களுக்கு என் நன்றியையும் மனதார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திய அட்வொகேட் ராஜசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முக்கிய காரணமாக இருந்த என் நீண்ட நண்பர் மணியன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விவாதத்தின் தலைப்பான கிரிப்டோ நாணயம், உண்மைத்தன்மையும் தவறான நம்பிக்கையும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறியிருக்கிறேன். இந்த நான் கூறி முடித்த பின் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேள்விகள் மூலம் சாட் பாக்ஸ் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். பின்னர் நாம் இந்த முடியும் தருவாயில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். முதலாவதாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை KPN நெட்வொர்க்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரை 60 நிகழ்வுகளை நடத்தி வெற்றி கண்ட KPNக்கு எனது 60வது நிகழ்வு ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் KPN நெட்வொர்க்குக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். இதை கண்டு கழிக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் இது மிக பயன்படுத்தக்கூடிய கருத்துக்களாக இருக்கும் என்றும் விரும்புகிறேன். நான் சொல்ல வேண்டிய சில செய்திகளை திரு ராஜசேகரன் அவர்கள் கூறிவிட்டார். அதனால் நான் அறிமுகம் எதுவும் சொல்ல தேவையில்லை. என்னை பற்றி மிக நீண்ட ஒரு அறிமுக உரை நிகழ்த்திவிட்டார். மேலும் எனக்கும் மலேசியாவுக்கும் உள்ள தொடர்பையும் அதில் கூறியிருந்தார். அதனால் நான் இந்த முன்னுரையுடன் இன்றைய தலைப்பு பற்றி பேச விரைகிறேன். உங்களைப் போல எனக்கும் கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும், அல்லது இது எந்த அளவுக்கு ஒரு வியாபார ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்க உதவும் என்பது பற்றியெல்லாம் பல சந்தேகங்கள் இருந்தது. சில வருடங்களாக இது சம்பந்தப்பட்ட செய்திகளை வெப்சைட் மூலியமாகவும் சில கட்டுரைகள் மூலியமாகவும் அறிய வந்தேன். தென் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் இருக்கும்போது பார்த்தா இது ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது இட் ஷுட் நாட் லீட் டு எ பிக் பபுள், எக்கனாமிக் பபுள். அந்த மாதிரி ஒரு பபுள் ஆனால் நிறைய இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி தெரிந்து கொண்டு, இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன் என்று துணிந்தால் அது அவர்களுடைய சொந்த தெரிந்து செய்து அவருடைய சொந்த முடிவு. ஆனால் தெரியாமல் நம் சொந்தங்கள் இதில் சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே மெயினாக போக்கஸ் செய்து சில கருத்துக்களை இங்கு பிரீஃபாக சுருக்கமாக கூற விரும்புகிறேன். ஓகே, முதலாவதாக கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன? கிரிப்டோ கரன்சி தமிழில் மெய்நிகர் நாணயம் அல்லது கரன்சி என்று கூறுகிறார்கள். அதாவது நிகர் நாணயத்துக்கு ஈக்குவலான நாணயம் என்று கூட பொருளில் கொள்ளலாம். கரன்சி என்றால் நாணயம், இதற்கு பணமும் என்றும் சொல்லலாம். பொருளாதாரத்தில் பணத்துக்கு சில பண்பாடுகள் இருக்கிறது. அந்த பண்பாடுகள் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இருக்கிறதா என்பதையும் பார்க்கலாம். பேப்பர் கரன்சி, அதாவது நாம் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இந்த பேப்பர் கரன்சி போன்ற ஒரு வடிவமைப்பு இதற்கு கிடையாது. இந்த கிரிப்டோ கரன்சி இது டிஜிட்டல் ஃபார்மில் மட்டுமே இருக்கிறது. இது பிசிக்கல் ஃபார்மில் இது இல்லை. இதை பிளாக் செயின் டெக்னாலஜி என்ற ஒரு கணினி தொழில்நுட்ப சாப்ட்வேர் மூலியமாக இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது கணினி வல்லுநர்களால், தனியார் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டது. இதை விற்பதும்
இதை வாங்குவதும் தனியார் நிறுவனங்கள் இதில் இதில் எந்த ஒரு அரசாங்கமோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களோ இதில் பங்கேற்கவில்லை. அதனால் இது முழுக்க முழுக்க தனியாரால் செய்யப்படும் ஒரு வர்த்தகமே தவிர இது அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை. ஒரு சுருக்கமான வரலாறு. 1983ஆம் ஆண்டு அமெரிக்கன் கிரிப்டோகிராஃபர் டேவிட் சாம் என்பவர் எலக்ட்ரானிக் மணி என்பதை உருவாக்கினார். இ மணி என்று அதுக்கு அழைத்தார். இதுதான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி உருவாவதற்கு முதல் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. அதற்கு பின்னர் 1983ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை இதில் பல ஆராய்ச்சிகள் நடந்து அதன் பல பேர் அதை வேறு மணியும் உருவாக்கினார்கள். முதலாக உருவாக்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு பிட்காயின் எனப்படும். அது பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாகும். அதை ஜாப்பனீஸ் அமெரிக்கர் சட்டோஷி நகமோட்டா என்பவர் இதை உருவாக்கினார். ஆனால் இது அவருடைய உண்மையான பெயர் இல்லை, இது அவருடைய புனைப்பெயர். இந்த சட்டோஷி நகமோட்டா என்ற பெயரே 6 பெரிய ஜாப்பனீஸ் நிறுவனங்களின் குறிப்பதாக இருக்கிறது. லைக் சாம்சங், மோட்டோரோலா, லைக் தட். அவர் இன்று என்ன ஆனார், எங்கிருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. அவருடைய உண்மையான பெயர், உண்மையான நிலைமையும் இதுவரை எதுவும் தெரியவில்லை. கடந்த 13 வருடங்களில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் மிக வேகமாக வளர்ந்து விட்டது. இன்றைய நிலவரம், இன்று பிட்காயின் மட்டும் கிரிப்டோ கரன்சி அல்ல, இது சுமாராக 6000 கிரிப்டோ கரன்சி உலகளவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி வருகிறது. இதனுடைய சந்தை மதிப்பு $2.3 ட்ரில்லியன். இது இதுக்கு நீங்க இப்போ இமேஜின் பண்ணி பார்த்தா உலகத்திலே 8th பிக் எக்கானமி. இப்போ ஃபர்ஸ்ட் பெரிய எக்கானமினா சைனாவை சொல்லலாம், யூஎஸ் இந்த மாதிரி வரும்போது 8வது பெரிய எக்கானமியில இதனுடைய நிலை வரும் என்று அளவுக்கு இது வளர்ந்து இருக்கிறது. இந்தியர்கள் இதில் 150 லேக் இந்தியர்கள் இதில் முதலீடு செய்துள்ளார்கள். கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிறதுலையே மிக லீடிங், அதாவது முன்னிலையில் இருக்கும் கிரிப்டோ கரன்சி எதுன்னா பிட்காயின். இது ஒரு காயினுடைய மதிப்பு சுமாராக $36,400. இதனுடைய சந்தை மதிப்பு, டோட்டல் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு $689 பில்லியன். ஸோ இருக்கிற எல்லா கிரிப்டோ கரன்சிலையுமே அதிகமாக இன்வெஸ்ட் செஞ்சிருக்கிறது இந்த பிட்காயின்ல. அதுக்கு அடுத்ததாக வர்றது எந்திரம். இதனுடைய ஒரு எந்திரம் கிரிப்டோ கரன்சியின் விலை $2,570. அதனுடைய சந்தை மதிப்பு $306 பில்லியன். தென் மூன்றாவதாக வருவது டீத்தர். இதனுடைய ஒரு கிரிப்டோ கரன்சியின் விலை $1. இதனுடைய டோட்டல் சந்தை மதிப்பு 88 பில்லியன். நான்காவதாக வருவது பிஎன்பி எனப்படும். இது 374 ஒரு கிரிப்டோ கரன்சியின் விலை. இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் $63 பில்லியன். அதன் பின்னர் பினான்ஸ் காயின், இது $79.5 பில்லியன். கார்டினோ $66.3 பில்லியன். டாகி காயின் $63.4 பில்லியன். அதாவது $100 பில்லியன் மேல் இருக்கும். இதை மட்டும் வரிசைப்படுத்தினேன். இதை போல நமக்கு 600 கிரிப்டோ கரன்சி காயின்கள் இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி காயின், கிரிப்டோ கரன்சியினுடைய சில முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், இதை கவுண்டர்ஃபீட் பண்ண முடியாது. வெரி ஹார்ட் டு கவுண்டர்ஃபீட். அதாவது நம்மளுடைய கரன்சி நோட் டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ணிட்டு கவுண்டர்ஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டாக பண்ணுறதுக்கு பேர் கவுண்டர்ஃபீட். அதே மாதிரி இந்த ஏன்னா இது பிசிக்கல் ஃபார்மில் கிடையாது, கம்ப்யூட்டரில் நம்பராக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஈவன் அந்த நம்பரே
பல பேஜ் பல பக்கங்களுக்கு செல்லும். அதனால வந்து அதை வந்து கவுண்டர்ஃபீட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதை வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல எது வச்சிருந்தாலும் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணி அதை திருடிடலாம். ஆனால் அந்த பிட்காயினை அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜினால அதை வந்து ஹேக் பண்ணவே முடியாது. அண்ட் அதனால வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஸ்டீல். அண்ட் இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த நம்மளுடைய கரன்சி நோட்லாம் நம்ம சேவ் பண்ணணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். அதை வந்து நீங்கள் பண்ணுறது இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா அதுவும் நம்ம வந்து அப்பப்போ பார்த்துக்கணும். யாராவது மேனிப்புலேட் பண்ணிக்கிது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களோன்னு பயம்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து இது வந்து அது மாதிரி பண்ண முடியாது. இது வந்து ஈஸி டு ஸ்டோர். அது த மூமெண்ட் வந்து அதை யாராவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா அது எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துடும். அதுக்கு தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் லெட்ஜர் சிஸ்டம்னு ஃபாலோ பண்ணுறாங்க. யார் வைத்திருந்தாங்களோ அவங்களுக்கும் தெரியும், யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அது இந்த மாதிரி சில நல்ல அம்சங்கள் அதில் இருக்கிறதுனால இது வந்து டிஜிட்டல் கரன்சியாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு வல்லுநர்கள், கணினி வல்லுநர்களும் சில ஃபைனான்சியல் வல்லுநர்களும் எதிர்பார்க்கிறார்கள் அதை வந்து டிஜிட்டல் கரன்சி. ஸோ இதனுடைய இந்த டிஜிட்டல் கரன்சியினுடைய தகுதிகள் பல இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனாலும் சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏன் வந்து டிஜிட்டல் கரன்சி நாமளே இது பண்ணி உருவாக்கி அதை மக்களுடைய மத்தியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, அதை விநியோகிக்கக்கூடாது என்று இது சோதனை முறையில் ஈடுபட்டிருக்கார்கள். அதில் இருக்கிறதுல சைனா, ஜப்பான், ஜப்பான் அண்டு ஸ்வீடன் இது மாதிரி நாடுகளில் அதை இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக இதை இந்த கிரிப்டோ கரன்சியை எங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா? நம்ம நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது வாங்குறது விற்கிறது பண்ண முடியாது. எங்கே வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு காயின் பேஸ்னு நாஸ்டாக்னுடைய காயின் பேஸ்னு ஒரு இது இருக்கு. அதில் தான் இது வந்து வர்த்தகம் நடக்குது. அது இன்னொன்று முக்கியமான வர்த்தக மையம் என்னன்னா பினான்ஸ், நாட் ஃபினான்ஸ், பினான்ஸ். அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் அந்த மாதிரி வர்த்தகம் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தா அமெரிக்கா, ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள் தான் அதிகமாக வர்த்தகம் நடக்குது. நான் பின்னால் போய் பேச போகிறேன் எந்தெந்த நாடுகள் இதை வந்து அலோவ் பண்ணுறாங்க, எந்தெந்த நாடுகள் வர்த்தகம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை என்பதை பற்றி முழு விவரமாக கடைசியாக அதை பற்றி விவாதிக்க உள்ளேன். அடுத்ததாக ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய தவறான உண்மைகளும் தவறான நம்பிக்கைகளையும் பற்றி சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். ஒன்று வந்து கிரிப்டோ கரன்சிக்கும் பேப்பர் கரன்சிக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. அதாவது கிரிப்டோ கரன்சியை நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டில் அல்லது கரன்சி, காயின் இது மாரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. இது வந்து உண்மை அல்ல. அதாவது கிரிப்டோ கரன்சி என்பது இட் இஸ் நாட் ஏ லீகல் டெண்டர் ஆஃப் எனி கண்ட்ரி. அதாவது இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியை இருவருக்கும் மத்தியில் வர்த்தகத்தில் பயன்படுத்தலாம், ஆனால் இருவரும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சப்போஸ் நான் ஒரு பொருளை விற்கிறேன், என்னிடம் வாங்குவர் கிரிப்டோ கரன்சியில் நான் பேமெண்ட் பண்ணுகிறேன் என்றால் நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணலாம், நான் அதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுவே எனக்கு இந்தியன் ருப்பியில் அவர் வந்து பே பண்ணால், நான் ஒரு பொருள் விற்கும்போது நான் வந்து இந்தியன் ருப்பியில் வாங்க மாட்டேன், எனக்கு டாலரில் கொடு, கிரிப்டோ கரன்சி கொடுன்னு நான் டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது லீகல் டெண்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதேமாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய லீகல் டெண்டரில் வாங்கிறதுக்கு, விற்கிறதுக்கு, வர்த்தகத்துக்கு பயன்படுத்தலாம். அது ரெண்டாவது, இந்த நம்மளுடைய கரன்சிக்கு வந்து கவர்மெண்டுடைய பேக்கிங் உண்டு. இப்போ யூஎஸ் டாலர்னு வச்சுக்கிட்டா அமெரிக்கன் கவர்மெண்ட்டினுடைய பேக்கிங். அது அதனுடைய மதிப்பீட்டை கீழே இறங்காமலும் ஏறாமலும் ஒரு நிலையில் வைத்துக்கொள்வது அந்த நாட்டினுடைய மத்திய வங்கியின் முக்கியமான பணியாகும். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு அந்த மாதிரி யாரும் செய்வதில்லை. இப்போ நீங்க இந்த வர்த்தகத்துல பாத்தீங்களா, ஒரே நாள்ல 10% 20%
கீழேயும் வருது மேலேயும் போகுது. இது வந்து வாலட்டைல் அப்படிம்பாங்க. இது அதனால இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நாம் வந்து கரன்சியா பயன்படுத்த முடியாது, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா பயன்படுத்த முடியாது. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் மணிக்கு என்னன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு பேருக்கு நடுவாண்ட ட்ரேட் பண்றதுக்கு அது ஒரு மீடியமா பயன்படுத்துது. அதுக்கு அதை பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னால வந்து சில பெரிய நிறுவனங்கள் லைக் டெஸ்லா மாரி, டெஸ்லாவோட சிஇஓ எலன் மஸ்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொன்னார். அதாவது என்னுடைய நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து பிட்காயின் வைத்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது உடனே இது பிட்காயினுடைய விலை நம்ம மார்க்கெட்ல நம்ம பூஸ்ட் ஆச்சு, நம்ம எங்கேயோ போய் லெவல்ல ஏறிச்சு. அப்புறம் அதே எலன் மஸ்க் இந்த ரீசெண்டா என்ன சொன்னாரு, நாங்கள் பிட்காயின் வாங்குவதை நிறுத்தி விட்டோம், இனி நாங்கள் பிட்காயினில் பேமெண்ட்டை வாங்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார். இதே மாதிரி பல நிறுவனங்கள் இந்த மாதிரி வாங்குவதை நிறுத்தி விட்டார்கள். ஸோ அதனால வந்து இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது எப்பயுமே நமக்கு கரன்சிக்கு சப்ஸ்டியூட்டா இருக்க முடியாது. ரெண்டாவது மித், ஓகே இது வந்து கரன்சியா இல்லை, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இல்லை, இது வந்து ஓகே இது மாதிரி ஷேர்ஸ் பாண்ட்ஸ் இது மாதிரி வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாமா அப்படிங்கிறது. பல பேர் நினைக்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இப்போ பிட்காயின் $36,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இதுவே 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன $5,000 வித்துக்கிட்டு இருந்தது, நானும் வந்து கொஞ்சம் பணத்தை போட்டிருந்தாலும் இன்னைக்கு பில்லியனர் ஆயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மாரி பார்க்குறாங்க, ஸ்டாக்ஸ் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. அதனால் அந்த எண்ணத்தோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பல இதில் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா சர்வ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன பண்ணா, இந்த லீடிங் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ், இந்த கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களும் தே ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் இன் தி கிரிப்டோ கரன்சி. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா இதனுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது இது மாதிரி பெரிய நிறுவனங்களே இதில் வந்து என்டர் ஆகுறாங்க இந்த கேம்ல, ஏன் நாம வந்து போட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய விலை மக்கள் வந்து உயரும் நம்பர் வரல தான் கிரிப்டோ கரன்சியின் விலை உயர்ந்து கொண்டே போகும். இது ஆனா இப்போ டாலர் பார்த்தீங்களா, டாலரினுடைய விலை எப்போ உயர்ந்துகிட்டு போகும்னா, அது அமெரிக்கன் எக்கானமி சவுண்டை அதாவது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா டாலரினுடைய விலை இம்ப்ரூவ் ஆகிட்டு போகும். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு அந்த மாரி ஒரு பேக்கிங் கிடையாது. அது நம்பிக்கை, அதாவது சென்டிமெண்ட்ஸும்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் போனீங்களா, சென்டிமெண்ட்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இன்னைக்கு ரிலையன்ஸோடைய ஸ்டாக் நம்ம ஹையாக போகணும்னு நினச்சா எல்லாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க, நம்ம பீக் ஆயிரும். அதே மாதிரி தான் இது கிரிப்டோ கரன்சி, இதுக்கு எந்த பேக்கிங்குமே கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை போகும்போது, இப்போ வந்து எலன் மஸ்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே இந்த மாதிரி நான் வந்து இனிமேல் எங்கள் நிறுவனம் வந்து இதில் கிரிப்டோ கரன்சி இதை பிட்காயினில் வாங்கலை அப்படின்னு சொன்னோன்னா அதனுடைய இது ப்ரைஸ் வந்து ஹெவிலி இறங்கிடுச்சு, ஹெவியாக ஃபால் ஆயிடுச்சு. அது ஸோ அது மாதிரி சில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் லைக் வாரன் பஃபே இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா, பார்த்தீங்களா இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய விலை ஏறும் இறங்கும், இந்த மாதிரி ஒரு நிலையில்லா தன்மை இருக்குது. ரெண்டாவது, அதனால வந்து இது வந்து என்னைக்குமே ஒரு ரிலையபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா சர்வ் பண்ணாது. மூன்றாவது மித்து என்னன்னா, கிரிப்டோ கரன்சி வளர்ச்சி யூஎஸ் டாலரை ரீப்ளேஸ் பண்ணிடும், அதாவது யூஎஸ் டாலரை வீழ்த்தி கிரிப்டோ கரன்சி அந்த பிளேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு. இது யார் சொன்னாங்கன்னா, மார்கன் ஸ்டான்லியினுடைய சீஃப் குளோபல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரிஷீர் ஷர்மான். ஓகே, ரீசெண்டாக கூட இந்தியாவில் வந்து இங்கே ஒரு பல்கி வேலை லெக்சர் கூட கொடுத்தாரு அவர், ரிஷீர் சர்மா. அவர் வந்து மார்கன் ஸ்டான்லியுடைய சீஃப் குளோபல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பிட்காயினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து டாலருடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்
அது அப்படின்னு. அதே மாரி கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த பிட்காயினுடைய விலை ஏறுறதுனால தான் டாலருடைய மதிப்பு குறைஞ்சிட்டு வருது. டாலருடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டு வருது. அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணாங்க. அது. ஆனா, இது வந்து நீங்க உண்மையா பார்க்க போனா, இது வந்து இதனால வந்து பிட்காயின் வந்து டாலர ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, அது முடியவே முடியாது. டாலருடைய வீழ்ச்சி காரணம் பிட்காயின் சொல்ல முடியாது. வேற பல காரணங்கள் இருக்கலாம். அமெரிக்கன் பொருளாதாரம், அது அமெரிக்காவுடைய இன்ஃப்ளேஷன் நிலைமை, அமெரிக்கன் பட்ஜெட் இதை வச்சு தான் டாலருடைய வேல்யூ டிட்டர்மின் ஆகுது. நாட் தட் பிட்காயினுடைய வளர்ச்சி வச்சு. இதுக்கு 2க்குமே ஒரு தவறான ஒரு ஒப்புதல், அதாவது இது 2யும் கரஸ்பாண்ட் பண்றது ஒரு தவறான ஒரு இதாகும். ஓகே. அதனால வந்து பேப்பர் கரன்சி வந்து பிட்காயின் எப்பயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னும் கடைசியா இருக்கிற மித்து என்னன்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெசிமிஸ்ட், பிட்காயின்ங்கிறதே ஒரு ரீசன்ட் மோகம். அது இப்போ திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று ஒரு இப்போ இது வந்ததுன்னா மக்கள் வந்து எல்லாருமே போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆனோடனே அது வந்து பஃபுல் ஆயிரும், எக்கனாமிக் பஃபுல் ஆயிரும், அண்ட் கம்ப்ளீட் தே வில் லூஸ் அப்படிங்கிறது. அது இது கிரிப்டோ கரன்சிகள் மேலே இருக்கிற மோகம்லாம் இன்னும் கொஞ்சம் இதில் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. ஒரு சிலர் தான் சாதாரண மக்களுடைய கருத்துல பெரிய பெரிய எக்கானமிஸ்ட்டு அண்டு பிஸ்னஸ் மேக்னெட் உங்களுடைய, அதாவது அமெரிக்கன் பிஸ்னஸ் மேக்னெட் வாரன் பஃபே பற்றி பலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரும் இதே கருத்து வச்சிருக்கிறாரு. இது அதேமாரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து முன்னாள் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சீஃப் ஆண்ட்ரூ பெய்லி அண்டு இந்தியன் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன், இவங்கெல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது நம்ம நாளைக்கு சர்வைவ் ஆகாது. அதாவது இன்னைக்கு இவ்வளோ 6000 கரன்சி இருந்தால் கூட இதுவும் இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கரன்சிஸ், கிரிப்டோ கரன்சிஸ் தான் சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது ரகுராம் ராஜன் ரீசெண்டாக இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவரும் ஆர்பிஐ கரண்ட் சீஃபும் ஸ்ட்ராங் ஒப்பீனியன் தட் தி கவர்மெண்ட் ஹேஸ் டு ரெகுலேட், அதாவது இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இதை ரெகுலேட் பண்ணலாம், இந்த மாதிரி இது கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் செய்தி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சென்ட்ரல் பேங்க்கும் இன்க்ளூடிங் ஐஎம்எஃப்னுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கீதா கோபிநாத் அவங்க கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியின் வளர்ச்சி தடுக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம பாதகத்தைப்படுத்தும் அப்படின்னு. இதில் ஏன் எப்படி பாதகப்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, இந்த கிரிப்டோ கரன்சி இல்லை நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணும்போது அது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு அது போகாது. இது எந்த ஒரு பேங்க்கோ அல்லது எந்த ஒரு நிறுவனமோ, அரசாங்க நிறுவனங்கள் யார் விற்கிறாங்க யார் வாங்குறாங்கிறத ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அதனால அதில் வர லாபத்தையோ நஷ்டத்தையோ அவங்களால வந்து கணக்கிட முடியாது. அதை ஸோ அதை கணக்கிட முடியாதனால இன்கம் டேக்ஸ் இருந்து இன்கம் டேக்ஸ் நெட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரெண்டாவது ஹவாலா டிரான்சாக்ஷன் அண்டு டெரரிஸ்ட் ஃபண்டிங், இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபீலிங். மெனி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி எது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும்னா இட் வில் பிகம் ஏ சேஃப் ஹெவன் ஃபார் டெரரிஸ்ட் அண்ட் ஹவாலா பீப்புள். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட இது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சைனா கம்ப்ளீட்லி பேண்ட் தி கிரிப்டோ கரன்சி. ஸோ அதோட மூமெண்ட் சைனா brought a law to ban it, கம்ப்ளீட்டாக அதனுடைய இந்த கிரிப்டோ கரன்சினுடைய ப்ரைஸஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக கீழே வந்தது. அது இப்போ வந்து சைனாவில் வந்து கிரிப்டோ கரன்சியை ஒன்லி வச்சிருக்கலாம், ட்ரேட் பண்ண முடியாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. அது அடுத்ததாக கடைசியாக இது வந்து வாட் இஸ் த லீகல் ஸ்டேட்டஸ்
அதாவது இந்தியா மற்றும் மற்ற நாடுகளில் இதனுடைய நிலைப்பாடு என்ன, இது எந்த கண்ட்ரி இதை எப்படி வியூ பண்ணுது அப்படின்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். பெரும்பாலானவங்க நம்ம நாட்டில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்தியாவில் என்ன நிலைப்பாடுன்னு ஆரம்பிக்கிறேன். இந்த ஏப்ரல் 2018 அப்போ வந்து ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புனாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணாதீங்க, லோன் கொடுக்கறது, இது வந்து அட்வான்ஸ் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த எனி கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் வித் கிரிப்டோ கரன்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ எல்லாம் பேங்குக்கெல்லாம் இது பண்ணினாங்க. ஏன்னா ஆர்பிஐ cannot give an instruction that you cannot should not individual பீப்புளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, ஒன்லி கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அது அண்ட் கவர்மெண்ட்டுக்கு பல தடவை அட்வைஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி யூ பேன் தி கிரிப்டோ கரன்சி அதுன்ட்டு. ஆனால் கவர்மெண்ட் இன்னும் பண்ணல. அது தென் வந்து பீப்புள் வென்ட் டு த கோர்ட். இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் மார்ச் 2020 சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு, ஆர்பிஐ பேனுங்கிறத. அது ஆனால் அதனால் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து இப்போ வந்து போன வின்டர் செஷன்லேயே இதை வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாங்க, ரெஸ்ட்ரிக்டிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. அதாவது கிரிப்டோ கரன்சியை முழுமையாக அதை தடை செய்யக்கூடாது என்பது இது வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வர்த்தகர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இது ஆர்பிஐனுடைய நிலைப்பாடு, இதை வந்து பேன் பண்ணணும் சைனா மாதிரி அப்படிங்கிறது. அதனால கவர்மெண்ட் வந்து நம்ம இன்டிட்டர்மினேட் ஆயிட்டாங்க, இது என்ன செய்யலாம், இதை ஒன்றும் தீர ஆலோசிக்கணும். ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாலும் நமக்கு பிரச்சனை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா நமக்கு வந்து பாதகமாக கூட அமையலாம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எனி டைம் மேபி இந்த நெக்ஸ்ட் பட்ஜெட் செஷனில் இதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நான் இந்த என்னுடைய கணிப்பு என்னென்னா, கவர்மெண்ட் வில் நாட் கோ ஃபார் ஏ ஃபுல் பேன், கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுற ஒரு முடிவை இந்திய அரசாங்கம் எடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதே சமயத்தில் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே ரிப்போர்ட்டிங், சம் கைண்ட் ஆஃப் ட்ராக்கிங் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி இது அதுக்குரிய டேக்ஸ் பே பண்ண வேண்டியது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, எதை வாங்கலாம், இது இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டுட்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சப்போஸ் சட்டன் கிரிப்டோ கரன்சி வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்களா, அது வாங்கினவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அது நான் வந்து முதலியே வாங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஓப்பனாக ஒரு சட்டம் வந்து நம்மகிட்ட இல்லை, அதாவது இது வாங்கலாமா வாங்கக்கூடாது. ஆனாலும் நாம் வந்து இந்தியன் ருப்பியை பயன்படுத்தி இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சியை வாங்குறது வந்து அலவுடு கிடையாது. அது இன்னும் இப்போ இருக்கிற சட்டப்படியே அது வந்து அது மாதிரி தான் அலவுடு கிடையாது. அதில் ஏன்னா இந்தியன் ருப்பியில் இது சேல் பண்ணுறது இல்லை, டாலர்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ஆர்பிஐயோட பர்மிஷனோட அலவுடு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதை வந்து வாங்குறது எல்லாமே இல்லீகல் தான். இப்போ இந்தியாவில் இருக்கிற அந்த 150 லட்சம் மக்கள் இது பண்ணியிருக்காங்கன்னா அத்தனையும் லீகல்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது யூஎஸ் கவர்மெண்ட். யூஎஸ் கவர்மெண்ட் வந்து யூஎஸ்ல வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இதுவரையிலும் எந்த ஒரு ரெகுலேஷனும் கொண்டுட்டு வரல. அதேமாரி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு விச் கண்ட்ரோல், அதுதான் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது. அவங்க இதை பற்றி எந்த டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலை. இன்னும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க என்ன செய்யலாம் அப்படின்னு தான் ஒழிஞ்சு எதுவுமே திஸ் வே ஆர் தட் வே அவங்க ஒன்றுமே பண்ணல. ஆனால் வந்து சிஎஃப்டிசிங்கிறது கமாடிட்டி ட்ரேடிங் ஏஜென்சி, அவங்க சொல்கிறாங்க இந்த கிரிப்டோ கரன்சி இங்கே வந்து கமாடிட்டியாக ட்ரேட் பண்ணலாம். பார்த்தீங்களா, பல நாட்டுகளில் வந்து கிரிப்டோ கரன்சியை கமாடிட்டியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க. அது ஸோ அதே மாதிரி யூஎஸ் அந்த மாதிரி பர்மிட் பண்ணுது. அங்கே அதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதில் வந்து இதை ட்ரேட் பண்ணுறாங்க. லைக் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் மாதிரி ஆயில்ஸு, இன்னும் இது மாதிரி கேஸு, இது மாதிரி இதெல்லாம் விற்கிற மாதிரி இதையும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா வந்து கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணிட்டாங்க. அது சைனா மட்டும் இல்லை, அது கூட 42 மற்ற கண்ட்ரிகளும் சேர்ந்து கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பங்களாதேஷ், அல்ஜீரியா இந்த மாதிரி நாடுகளும் பேன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்களா, சவுத் கொரியா.
சவுத் கொரியா வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணல, ஆனால் ரெகுலேஷன் வாங்கிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து வந்து இட் கம்ப்ளீட்லி அலோஸ் டு ட்ரேட் இன் கிரிப்டோ கரன்சி. ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி இஸ் நாட் இல்லீகல் இன் இது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதே மாதிரி சில கண்ட்ரிகளும் அதே மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் சிங்கப்பூர், ஜப்பான், சவுத் கொரியா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து ஏன் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இதை வச்சு நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால யார் வேணாலும் வாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, இது ட்ரேட் பண்ணுங்க கிரிப்டோ கரன்சியில் அப்படின்ட்டு அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வர்றதில் வந்து ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், லக்சம்பர்க், பலாரஸ், மால்டா இது மாதிரி நாடுகள். இதில் அதை யூகேல எப்படி இருக்குன்னா, எனி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வால்வ் ஆனால் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பப்ளிக் ஏஜென்சிகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். அது ஸோ பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணலாம். இது இந்தோனேஷியாவில் ட்ரேடிங் வந்து அஸ் ஏ கமாடிட்டியாக லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸோ இதை பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தா ஒரு வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ், சுவிட்சர்லாந்து, ஜப்பான், இதுதான் மேஜர் கண்ட்ரி. சவுத் கொரியா, இந்த நாடுகள் மட்டும் இதை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது மற்ற நாடுகள் வந்து மோஸ்ட்லி இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்தியா, பங்களாதேஷ் இவங்கெல்லாம் இது வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இன்னமும் லீகலைஸ் பண்ணலை, அலோவ் பண்ணலை. அதில் சில கண்ட்ரிஸ் லைக் இன்னும் ஆஸ்திரேலியா அதெல்லாம் எந்த இதுவும் கொண்டுகிட்டு வரல. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் இது. ஸோ இது சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்கள்லாம் இது சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இதற்கு ஏதாவது இனி அடிஷ்னலாக ஏதாவது சொல்லணும்னு ஞாபகம் வந்தால் நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் அதை சப்ளிமெண்ட் செய்கிறேன். அது ஸோ பொறுமையாக இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது நன்றி அட்வொகேட் ராஜசேகரன் அவர்களே. நீங்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைய ஒரு கிரிப்டோ கரன்சியோடைய செஷன் வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர்கிட்ட பேசும் பொழுது நம்ம பேசிக்கா கிரிப்டோ கரன்சினா என்ன, அது வந்து எந்த அளவுக்கு லீகல், எந்த அளவுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்கிற டீட்டெயில்ஸை சொல்லிட்டு மீதி கால நேரங்கள் நம்ம வந்து நம்ம சொந்தங்களோட கேள்வி பதில்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துடலாம். நிறைய பேர் அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. தெரியாதவர்களுக்காக ஒரு சிறிய முன்னுரை கொடுக்கலான்னு இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லும் போது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம சொந்தங்களுக்கு கரெக்டான விஷயங்களை அவருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அவருடைய ஒரு தாக்கம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ நிறைய சொந்தங்கள் வந்து கேள்விகளை போட்டிருக்கீங்க. நான் ஒவ்வொரு சொந்தங்களுடைய கேள்விகளை நான் சீக்கிரமா கேட்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கேள்விகள் வந்திருக்கீங்க. முதல் கேள்வியே என்ன கேட்கிறாங்கன்னா, 2.3 ட்ரில்லியன் US டாலர்ஸ் இருக்கக்கூடிய இந்த 8th பிக் எக்கானமியா இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி சமூக வலைத்தளங்கள்ல கூடிய சீக்கிரம் இது வந்து வேர்ல்டுல ஒரு ஃபர்ஸ்ட் எக்கானமியா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க உடனடியா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த அனைத்து மார்க்கெட்டர்ஸுமே வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங் நோக்கி திரும்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே டெய்லி வந்து நீங்க இன்னைக்கு இதுல போடுங்க, இன்னைக்கு 1 லட்சம் போட்டா நாளைக்கு 5 லட்சம் ஆகும், 1 லட்சம் போட்டீங்கன்னா 10 லட்சம் ஆகும், நீங்க வாழ்நாள் கொடுத்து சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னா வெவ்வேறு விதமாக எங்களை மார்க்கெட் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறத முதல் கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி முடிச்சுட்டு நம்ம அடுத்த கேள்வி டெப்தா போயிடலாங்கனால இந்த கேள்வி கேட்போம். ஓகே, அதாவது மிக அருமையான கேள்வி. ஏன்னா எல்லாருமே ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து கிரிப்டோ கரன்சி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது மார்க்கெட்டில் போகுது, அதனுடையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இது வந்து இது கேம்பிளிங் மாதிரி தான். இது எக்ஸாக்ட்லி லைக் கேம்பிளிங். நம்ம கேம்பிளிங் போனோமா, லக்கியாக இருந்தால் வீல் கெயின் எ லாட், நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துடலாம். அன்லக்கினா எல்லாமே போயிடும். அதே தான் இதில் வந்து இப்போ இந்த எப்போ வந்து இந்த பபிள் வரும், எப்போ வந்து எல்லாம் லூஸ் பண்ணுவாங்க, எப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த கெயின் போயிட்டுருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது.
அதனால வந்து பரவாயில்ல, நான் வந்து ஒரு 5 லேக்ஸ் இதில் வந்து போட்டு தான் பார்க்குறேன், வந்தால் வருது போனால் போகுதுன்னு அந்த லிமிட்டுக்குள்ள அவங்க ட்ரை பண்ணுறது, அது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அது நீங்கள் அதை வந்து இது பண்ணுங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த மாதிரி பண்ணுற, அதாவது இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சியில் போடுறது வந்து லீகல் ஸ்டேட்டஸ் எதுவும் இல்லை இன்னை வரலும். அது வந்து லீகலாக ரெக்கக்னைஸ் பண்ணல. இந்த இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் சட்டம் வந்தால் தான் நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து லீகல் ஸ்டேட்டஸ் இதுக்கு வருதுன்னு. அது ஸோ அதனால் சில பேர் வந்து ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், என் பணம்லாம் ஹார்ட் அண்ட் மணி, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க்னா நீங்கள் சேஃபாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பில் வரட்டும், அது மேலே அது நான் என்ன செய்யலாமோ அது செய்யலாம். இல்லை நான் குயிக்காக பணம் பண்ணணும்னா நீங்கள் பண்ணுங்கள், அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில். ஓகே, இன்றைய சிறப்பு வந்து மிக தெளிவான ஒரு விஷயத்த நம்ம சொந்தங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய சொந்தங்கள் இதே கேள்வியை பல விதங்கள்ல கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கேள்விகள்ல சிலது வந்து எந்த கரன்சி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ண அதிக ரிட்டர்ன் வரும், இந்த கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது ரிஸ்க் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கரன்சி பத்தின கேள்விகள் நீங்க கேட்டுக்கிறதுனால அந்த கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்று வரை இட் இஸ் லைக் எ கேட் ஆன் த வால். இந்தியா கவர்மெண்ட் வந்து இது என்ன லீகலைஸ் பண்ணல, லீகலைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு உறுதியாக நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஒப்பீனியன் வந்து கிளியரா நம்ம முன்னாடி வச்சிருக்காரு. ஸோ அவர் சொன்ன ஒரு மிக ஆழமான ஒரு கருத்து மறுபடியும் நான் உங்களுக்காக பதிவிட விரும்புகின்றேன். நீங்க உங்களுடைய ஒரு சேமிப்புல ஒரு தொகையை வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நீங்க அதைய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுற மாதிரி இருந்தால் நீங்க கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும், அதுதான் எனக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தை தெளிவா பதிவிட்டிருக்காரு. ஸோ இதை சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம மறுபடியும் பதிலளிக்கிறதுக்கு முன்னர் நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அல்லது கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இரண்டையும் தவிர்த்து நான் வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணலாமா, கிரிப்டோ கரன்சி மைனிங்னா என்ன, அது உகந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஆக்சுவலி கிரிப்டோ கரன்சி, இந்த நான் சொன்ன 6000 கிரிப்டோ கரன்சி வந்ததுக்கு காரணமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் கோட். எனி ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்ல ஸ்கில் இருந்தால் அவங்க கிரிப்டோ கரன்சி உருவாக்கலாம். அது ஸோ பிளாக் செயின் இப்போ இதில் நீங்கள் பண்ணி கிரிப்டோ கரன்சி மைன் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு உருவாக்குறதுக்கு அதாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸும் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டு இதெல்லாம் செலவாகும். அந்த எவ்வளோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களுடைய டைமு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இதை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு விலையை நிர்ணயம் செய்து விற்க, அது சந்தையில் விற்க முனைப்படுவீர்கள். அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து அதை பல பேர் வாங்க ஆரம்பிச்சாங்களா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏறும். இல்லை யாருமே இதை வாங்கலை அப்படின்னா, இப்போ பிட்காயினை வந்து யாருமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவங்களும் 13 வருஷமா இருந்துட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த மாரி ஒரு டாப் 10 மட்டும்தான் அந்த மாரி ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டு. மீதி இருக்கிறதெல்லாம் சர்வைவ் ஆகுமா அல்லது அதுவும் மார்க்கெட்டில் ஈடுபடுமா, இதுவும் ஒரு ரிஸ்க் தான். ஓகே, டைமு, எனர்ஜி, இதெல்லாம் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஆனால் ஒன்று ஏன் வந்து பல கண்ட்ரிகள் வந்து பல நாடுகள் இந்த இதை வந்து பேன் பண்ணலைன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது பின்னால் வந்து டிஜிட்டல் கரன்சி உருவாக்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால இதை பேன் பண்ணால் இந்த டெக்னாலஜியை நம்ம பேன் பண்ணுற மாரி ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த டெக்னாலஜி இது வந்து இட் இஸ் கோயிங் டு க்ரோ. இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதாக போகுது. டிஜிட்டல் கரன்சி இதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய ஸ்டார்ட் அப் வந்துகிட்டு இருக்கு. பல ஸ்டார்ட் அப் தான் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருந்தாலும் திறமை இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கி அந்த தொகை எனக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, 1 லட்ச ரூபாய் நான் முதலீடு பண்ணுனா அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு வராட்டியும் பரவாயில்ல, நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி
இந்த கிரிப்டோ கரன்சில இன்னைக்கு நான் முதலீடு பண்ணலாம், ஏன்னா நாளைக்கு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அதனுடைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், அதன் மூலியமா நான் லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னா எந்த கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், அது எப்படி செலெக்ஷன் பண்ணணும், இப்ப ஷேர் மார்க்கெட்ல பண்ற மாதிரி இதுக்கு ஏதாவது முகாந்தரங்கள் இருக்கிறதா, எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நம்ம போனா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற அதை சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்கேன். அதாவது இப்ப பாத்தீங்களா, இதுல வந்து இந்த ஏஜென்ட் முகவர்கள் வர்றவங்க எல்லாருமே அவங்களுடைய, அதாவது பேங்க்ஸோ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ அவங்களுடைய ஒரு பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது, ட்ராக் ரெக்கார்ட். அதை வச்சு இவங்களை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானவர்கள்னு நம்பலாம். ஆனா இதுல வந்து வர்றவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஏதோ ஒரு சம் கம்பெனிக்கு ஏஜென்ட் மாதிரி வராங்க. அவங்க எவ்வளவு நாளைக்கு அவங்க இருப்பாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன செய்யறாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இந்த இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் யார் இந்த கிரிப்டோ கரன்சி டெவலப் பண்ணாங்க, அதெல்லாம் வச்சுதான் அதனுடைய வேல்யூ ஃபியூச்சர் க்ரோத்தும் சொல்ல முடியும். அது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் நிறைய படித்து பார்த்து அது மாதிரிலாம் செய்யணும். இது ஸ்டாக் மார்க்கெட்டுனா நம்ம வந்து சில கிரைட்டீரியா இருக்கு. இது மாதிரி பேக்டு பை வெரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்மு யார் இது பண்ணுறாங்க அதை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சொல்லலாம். இது வந்து ஈவன் ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சா கூட லாங் டேர்மில் இது சர்வைவ் ஆகும், இதாகும். ஆனால் இதில் வந்து எதுவுமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது இருட்டில் சில இது தேடுற மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இருட்டில் பொருள் தேடுற மாதிரி. தெளிவான ஒரு பதில். சொந்தங்களுக்கு நீங்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு கரன்சி பேரும், பிட்காயின், எரித்ரியம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருந்தீங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இருட்டுல பொருள் தேடுவது போலதான் நீங்க கேட்கறது, இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்றது. ஸோ அதுலயே உங்களுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். ஏன்னா இட் இஸ் பியூர் கேம்பிளிங். இது ஒரு சூதாட்டமான ஒரு விஷயம். நீங்க பணம் இன்னைக்கு 1 லட்சம் போட்டீங்கன்னா நாளைக்கு 5 லட்சமா வருமா அப்படிங்கிறது ஒரு சூதாட்டத்தின் கணக்கே ஒழிய இது வந்து நாட் எனி மானிட்டரி ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறது அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய சொந்தங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் அவருடைய கேள்வியில சொல்லியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அதை நிர்வகிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க போட்டிருக்கிற அமௌண்ட் குறையலாம் அல்லது ஏறலாம், ஆனா முற்றிலும் காணாம போறதுக்கு வாய்ப்பு வந்து வெகு குறைவு. ஆனா இந்த கரன்சி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நீங்க ரிசர்ச் பண்ணிக்கிங்க அப்படின்னு உங்களுடைய முடிவை அவர்கள் உங்களுடைய அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்கீம்ல உங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நீங்க உங்களுடைய திறனாய்வு வைத்து நீங்க அனலைஸ் பண்ணி அதன் மூலியமா கொண்டு போய்க்கலாம். ஸோ அதை சார்ந்த கேள்விகளுக்கு அடுத்தது, ஏன்னா நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கீங்க எந்த குட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம போகலாம், எந்த காயின் நான் செலக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் காயின் செலக்ட் பண்ணலாமா, இல்ல பினான்ஸ் செலக்ட் பண்ணலாமா, இல்ல பிட்காயின் செலக்ட் பண்ணலாமா. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரே பதில், நீங்க செலக்ட் பண்ணி அந்த ரிஸ்க் ஃபேக்டரை நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற அவர் கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது ஒரு மிக முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டிமாண்ட பேஸ் பண்ணி இந்த கரன்சி வந்து அதிகமாகுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திடீர்னு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து எல்லா சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த கிரிப்டோ கரன்சில நான் வச்சிருக்கிற பணம் என்ன ஆகும், இதைய எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு போர்டு இருக்கா, அந்த போர்டுல நம்ம முறையிட்டு நம்ம ப்ரூஃபை காமிச்சோம்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்விதான். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி இருக்கிற கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி உங்களுடைய கிரிப்டோ கரன்சியை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது நீங்கள் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் உடனே பண்ணினாலும் அது உடனே எல்லாத்துக்கும் காட்டிடும். ஸோ அதை மறைத்து கொண்டு நீங்கள் உங்களால் அந்த அசட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. என்கிட்ட 100 கிரிப்டோ கரன்சி இருக்குதுன்னா யாராவது ஹேக் பண்ணி என்னதை மாற்றினா அடுத்த நிமிஷம் இது வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும் எல்லாத்துக்கும். அது வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். இது லெக்சரில், டிஸ்ட்ரிபியூட்டர் லெக்சரில் எல்லாருமே பார்க்கலாம். எந்த டைமு, எங்கே, யார் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா விவரங்களும் வந்துடும். ஸோ அதனால் இது வந்து ஹேக் பண்ணுறதோ திருடுறதோ இது வரலும் முடியல. ஆனால் இது சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் இதில் வந்து
எவ்வளோ அளவுக்கு ரோபஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அது ஒரு நாளைக்கு வீக் ஆயிடுது. அது ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து செகண்ட் பார்ட் ஒன்று கேட்டீங்களே லாஸ்ட்டாக, என்னது? அதாவது வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஒரு வைரஸ் மாதிரி அட்டாக் ஆச்சுன்னா இல்ல யாரு மூலியமா நம்ம போய் இதை எடுக்க முடியும்? யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க? இது வந்து இதுவரையிலும் நீங்க வந்து உங்களுடைய இதை வந்து முறையிடுறதுக்கு எந்த ஒரு ஏஜென்சியும் கிடையாது. ஏன்னா இது கவர்மெண்ட் பேக்கிங் இல்லாதனால இது வந்து அதனால வந்து பேங்கோ இது கவர்மெண்ட் ஏஜென்சியோ எதுவுமே கிடையாது. அது அதனால இது பண்ண முடியாது. சைபர் கிரைம்ல வருமா என்னங்கிறது ஒன்றும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. சைபர் கிரைம்ல போய் நான் இதுமாரி பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை ஒன்றும் லீகலைஸ் பண்ணாதனால இல்லீகலாக ஒரு இது பண்ணினது வந்து இது வந்து எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பனிஷ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுமாரி பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், சட்டத்தில் வந்து எந்த செக்ஷனில் இது வந்து இது ஃபைல் பண்ணி புக் பண்ணி இதெல்லாம் இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிளியராக இல்லை. அந்த மாதிரி எதுவும் கேஸ் இதுவரை வந்ததாகவும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. ஹலோ 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 நீங்க ப்ரொசீட் பண்ணலாங்க. ராஜசேகர் கனெக்ஷன் இஷ்யூ. அதான் எனக்கு ஒன்றும் கனெக்ஷன் இல்லை. அதனால நம்ம மக்கள் வந்து அரசாங்கத்தையோ போலீஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ப முடியாது. அந்த மாதிரி போய் ஒரு கொடுத்து தீர்வு காண முடியாது. ஒரு சட்டத்தினுடைய பாதுகாப்பு இருந்தால் அந்த சட்டத்தினுடைய இது கீழே நம்ம இதை அப்ரோச் பண்ணி அதுக்குரிய தீர்வு காணலாம். இது இந்தியாவோட ரெகுலேட்டரி சட்டம் வந்தால்தான் நம்மளால எதுவும் சொல்ல முடியும். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வருது? அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் மாதிரி இருக்கா? அதை நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேட்டிருக்கேன். ஏன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற நீங்க உங்களுடைய நிலைப்பாடு தெரிவிச்சதுனால இந்த டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எந்த காயின் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் தான் பிளே பண்ணுது. சப்போஸ் வந்து ஒரு நியூஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிட்காயினுடைய மதிப்பு வந்து விலை ஏறப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்களா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அது வேறதுக்கு முன்னே நம்ம வாங்கிக்கலாம், ஏறணும்னு வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போய் வாங்குவாங்க. அதில் எவ்வளவு பேர் வந்து இது வாங்கணும்னு முடிவு பண்ணி போய் வாங்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த விலை ஏற்றம் வர்றது வந்து டிமாண்டை பொறுத்து அது ஏறும். இதில் வந்து தேர் இஸ் ஏ சீலிங். அதாவது எவ்வளோ பிட்காயினை பொறுத்தவரையிலும் 21 மில்லியன் காயின்ஸை இது பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக 18 மில்லியனை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ 21 மில்லியன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பிட்காயின் இன்க்ரீஸ் பண்ணுறது முடியாது. அதனால சப்ளை இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து நிறைய பேர் விலை ஏறும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து மெயினாக எவ்வளோ பேர் வாங்க வராங்க. அது ஒரு சின்ன ஒரு ஜோக்காக ஒன்று சொல்கிறாங்க. இது யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபூலர் தேன் யூ டு செல் யுவர் பிட்காயின். அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே இப்போ இது ஒரு இதில் எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாத மடத்தனமாக அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை விற்கணும்னா உங்களோட மடத்தனமாக இருக்கிற ஒருத்தரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இதோட அதிகமாக நீங்கள் உங்களால் விற்க முடியும்னு. இது ஒரு ஆர்டிக்கிள் அதுமாரி படித்தேன். அதுமாரி நிறைய பேர் இது வந்து நம்மள மாரி இது ஒன்று அறிவுபூர்வமாக இது திங்க் பண்ணாத நம்பிட்டு போகிறாங்கன்னா விலை ஏறும். அது ஓகே. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கிளவுட் மைனிங் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல வரும்னு சொல்றாங்க. ஸோ நார்மல் மைனிங்க்கும் கிளவுட் மைனிங்க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஐ திங்க் இட்ஸ் டூ டெக்னிக்கல் கொஸ்டின். ரொம்ப அந்த அளவுக்கு என்ன நாட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இல்லை. இதனுடைய ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படிங்கிறது. அதனால வந்து எனக்கே இந்த வித்தியாசம் கிளவுட் மைனிங்க்கும் இந்த ஆன்லைன் மைனிங்க்கும் எல்லா இதுலேயுமே இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடு வந்து இதுவரையிலும் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபியூச்சரில் என்ன வரும் அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்தியன் சினாரியோல நம்ம ஆர்பிஐ இதை வரைக்கும் அது லீகல் டெண்டரா அப்ரூவ் பண்ணாத ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நம்ம இங்க கிரிப்டோ கரன்சில இங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஐடில அந்த கணக்கை காட்டின பிறகு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட் வந்து ஜப்பான்ல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமா நம்ம அவங்களுக்கு பணம் அனுப்ப முடியுமா? அது சட்ட ரீதியானதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சட்டன் பர்பஸ்க்கு வந்து ஆர்பிஐ அலோவ் பண்றாங்க. இந்த லிபரலைஸ்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ரெகுலேஷன்ஸ் ஒன்று இந்த ஒரு ஐ திங்க் 5-6 இயர்ஸ்க்கு முன்னால் ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. அதில் வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வந்து பேங்க்ல வாங்கி அதை இது பண்ணலான்னு இருக்குது. ஆனால் இதுவரையிலும் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து நீங்கள் வாங்கி அனுப்பலாமா அப்படிங்கிறதுக்கு பேங்க்கு போய் கேட்டீங்களாவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க இந்த கிரிப்டோ கரன்சி. அது ஸோ அதனால் அது வந்து வாங்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணி ஆர்பிஐ கொடுத்த அந்த ஒரு சர்க்குலரை ஸ்ட்ரக் டவுன் பண்ணின காரணத்தினால நமக்கு இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டிருந்ததுக்கு அது வந்து வரலாம் அப்படின்ற உங்களுடைய அனுமானம் சொல்லினீங்க. அப்படி வரும் பொழுது அப்படி வரும் பொழுது நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த வகையில நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணின ஒரு காயின் எக்ஸ்சேஞ்சில் தான் பண்ணணுமா, அல்லது ஃபாரின் கம்பெனியில இருக்கக்கூடிய இந்த காயின் பேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்ல பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் ரெகுலேஷன் கொண்டுட்டு வந்தா யூகே மாதிரி இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், பிட்காயின்ல ட்ரேட் பண்ணணும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் இந்த சில ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு அதுல வந்து வச்சு ரெகுலேட் பண்ணலாம். ஏன்னா இல்லீகலா டிரான்சாக்ட் ஆகிறத விட லீகலா டிரான்சாக்ட் ஆகிற மாதிரி கொண்டுட்டு வரலாம். அதுக்கு தான் ரெகுலேஷன். பேன் பண்றதா இருந்தால் அதுக்கு இமீடியட்டா சட்டம் கொண்டுட்டு வந்தாங்களா, அதுல வந்து எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒன்று கொண்டு வந்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அலோவ் பண்ணலாம், இந்த வந்து நீங்க அசெட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், பீப்புளுக்கு அலோவ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து கம்ப்ளீட் பேன் பண்ண முடியாது, பண்ணுனா இல்லீகலாக இது ட்ரேடு நடக்கும். அதுக்கு பெட்டர் வந்து ரெகுலேட் இது பண்றது பெட்டர் அப்படின்னு கவர்மெண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து டெசிக்னேட்டட் இது வந்து ஏஜென்சிஸை இது பண்ணுவாங்க, அதன் மூலியமா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்ப அடுத்தது வந்து இந்தியாவை தாண்டி பல நாடுகள்ல குறைஞ்சது ஒரு 40 நாடுகளுக்கு மேற்பட்ட நம்ம சொந்தங்கள் வந்து வெவ்வேறு நாடுகள் இருக்கிறதுனால சில சொந்தங்கள் அமெரிக்க நாட்டிலையும் சில சொந்தங்கள் அரேபிய நாடுகளிலும் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க வந்து எங்க கண்ட்ரி வந்து தடை செய்யாத பொழுது அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு ஃபியூச்சர்ல நாங்க இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற சட்டப்படி அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதை வந்து அவங்க அங்கேயே சேல் பண்ணி டாலரை கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்பணும் இந்தியாவுக்கு. அதை அப்படியே பிட்காயினாவோ அல்லது வந்து எனி கிரிப்டோ கரன்சியாவோ இந்தியாவுக்கு இருக்கிறவங்களுக்கு அதை அனுப்புனா அது இந்தியன் ருப்பியில் அதுக்கு வந்து பே பண்ணும், எந்த ஏஜென்சியும் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஹவாலா டிரான்சாக்ஷன். இன்னைக்கு என்னை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு அது மாதிரி ஒன்று நடந்தால் அது ஹவாலா டிரான்சாக்ஷன் தான். நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே இந்தியன் ருப்பியில் கொடுங்க அப்படின்னு ஒரு ஏஜென்சி கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணி இது பண்ணுறது மாதிரி தான். அது இல்லீகல். ஓகே, அடுத்த இன்னொரு கேள்விங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இந்தியால நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ரெகுலர் கோர்சஸ் அல்லது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு சென்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவன் டெக்ஸ்ட் புக்கு கூட இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு என்ன வரல. சில இப்போ இதில் கூகுளில் சர்ச் பண்ணனா நிறைய இது ரிலேட்டட் ஆர்டிக்கல், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி இது நிறையா வரும் அதில். ஸோ எல்லாமே
நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் போட்டால் இப்போ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சினா கிரிப்டோ கரன்சின்னு இப்போ டீட்டெயில்ஸ் அது இதெல்லாம் இது வரும். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கூகுள் சர்ச்சில் இது பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் வந்து கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது கிரிப்டோ கரன்சி பற்றி அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிக்கலாவது வருது. ஹிந்துலையும் வருது, லீடிங் நியூஸ் பேப்பர் இது, எக்கனாமிக் டைம்ஸு, பிஸ்னஸ் டைம்ஸு, இதில் எல்லாமே கரண்ட் இன்ஃபர்மேஷன் கூட லீடிங் நியூஸ் பேப்பர்ஸில் அடிக்கடி பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு வந்தாவே நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம், இந்த கிரிப்டோ கரன்சியில ட்ரேடிங் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து இட் இஸ் லைக் கேம்பிளிங்னு சொல்லிட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் நம்மளுடைய கண்ட்ரி வந்து அதை அப்ரூவ் பண்ணிச்சுன்னா அதனோட ரெகுலேஷன் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க அலோவ் பண்றாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியோடைய பபிள் எக்கனாமிக் பபிளா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல எக்கனாமிக் பபிள் இல்லாம இதனுடைய ஒரு வாய்ப்பு ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜியா வருமா? ஏன்னா நிறைய ஆர்டிக்கல் இன்டர்நெட்ல சொல்றது என்னன்னா இதே மாதிரி தான் இன்டர்நெட் வந்து பேப்பர்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி நம்ம ஜூம்ல மாதிரி ஒரு காணொலி நிகழ்த்தக்கூடிய ஒரு ஸ்பீட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுல யாருமே 1980s எதிர்பார்க்கல. அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் இன்டர்நெட்டுங்கிறதே ஒரு மித்து, அதெல்லாம் வரவே வராது, நம்ம நேர்ல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ கரன்சி மைனிங் ஆர் ஹேவிங் டிரான்சாக்ஷன் த்ரூ எக்ஸ்சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மித்துன்னு சொல்றக்கூடிய உலகம் வந்து பின்னாடி கன்ஃபார்மா மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளுடைய ஒரு முன்வைக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் பிரகாரம் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு எக்கனாமிக் பபுளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்ல இது வந்து ஒரு ஃபியூச்சர்ல நல்லா க்ரோ ஆகுமா அப்படிங்கிற உங்களுடைய அனுபவ ரீதியிலான ஒரு அறிவுரைகள் கேட்டிருக்காங்க. அதாவது எக்கனாமிக் பபிள் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அவ்வளவா இல்லை. ஏன்னா இது வந்து எல்லா கண்ட்ரிலையுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே உடனே ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வந்து போறதில்ல, ஆள் பேன் பண்ணிட போறதில்ல. அது இப்போ இந்தியாவில் பேன் பண்ணுனா இது ஓரளவுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ட் இது அஃபெக்ட் ஆகும். லைக் எப்படி சைனா பண்ணோன்னா நிறைய கிரிப்டோ கரன்சியோடைய விலை வந்து இறங்குச்சு, அப்புறம் தென் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்தியாவில் பேன் பண்ணால் இந்த இதனுடைய விலை இறங்கும், அல்லது அசட்டாக கொண்டுட்டு வந்தால் இதனுடைய ஏறலாம். இந்த மாதிரி இது நடக்கும் ஒழிஞ்சு கம்ப்ளீட்டாக ஒரு எக்கானமியை ஷேக் பண்ணுற அளவுக்கு வேர்ல்டு வைடு இது ஒரு பெரிய எக்கனாமிக்கு பபுளாக மாறுறதுக்கு உரிய வாய்ப்புகள் இது இல்லை. அது ஏன்னா அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட்டும் கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன ஒரு முடிவு எடுக்குதோ அது வந்து ஃபியூச்சர் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா உலகிலே பெரிய எக்கானமி யூஎஸ் எக்கானமி. ஸோ அதனுடைய இது வந்து முடிவுகள் உலகளாவில் அந்த ஃபைனான்சியல் சிஸ்டத்தையே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா டாலர் தான் வேர்ல்டு கரன்சின்னு இன்னைக்கு எல்லாரும் நம்புறாங்க, அந்த அளவுக்கு பேக் பண்ணி இருக்கு டாலருக்கு. ஸோ அதனால இது வரையிலும் யூஎஸ் கவர்மெண்ட் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. ஓகே ஓகே. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எல்லா காயின்மே எந்த வித ஒரு கவர்மெண்டோடைய முன்னெடுப்பு இல்லாம, கவர்மெண்டோடைய பேக்கிங் இல்லாம ஒரு தனி நபர்கள் அல்லது தனியார் அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தனி முதலாளிகள் அல்லது கார்பரேட்ஸ் வந்து இந்த மாதிரி பிட்காயின்ஸ் செலக்ஷன் பண்ணி பண்றாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிட்காயினுடைய ட்ரெண்ட் ஃபேட் ஆகுது, மீம் காயின்ஸ் தான் ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீம் காயின்ஸ்னா என்ன, அதனுடைய உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் கூட இப்போதான் ரீசெண்டாக பார்த்தேன், இது ஒன் ஆஃப் த மித்தில் வந்து ப்ரூக்கிங்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்காங்க, மீம் காயின்ஸ் வந்து இட்ஸ் இப்போ பிட் காயின்ஸ் ஆர் இது கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் ஃபேடிங் அண்ட் மீம்ஸ் ஆர் இதுன்னு. அது இன்னும் அதை பற்றி அவ்வளோவா இன்னும் தெரியல. அதாவது உண்மையை சொல்ல போனால் எனக்கே இன்னும் அவ்வளோ டீட்டெயிலாக அது இன்னும் பார்க்கல, அதை பற்றி ஒன்றும் அவ்வளோ தெரியல. பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு ஒரு வாய்ப்பு வரும்போது அதுக்குள்ளே தெரிஞ்சு சொல்கிறேன். ஓகே, சொந்தங்களுக்கு நிறைய கேள்விகள் நீங்க கேட்டிருந்தீங்க, நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால நம்ம வந்து அதனுடைய உண்மைத்தன்மையையும்
கிரிப்டோ கரன்சியுடைய ஒரு 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 தொலைதூர பார்வையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. யாராவதுடைய கொஸ்டின்ஸ், ஸ்பெசிபிக்கான ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் ஆகாம இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் சேட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய இணைப்பு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டு மறுபடியும் ரீகனெக்ட் ஆன காரணத்தினால சில கொஸ்டின்ஸ் வந்து என்னால எடுக்க முடியல, அது டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இஃப் யுவர் கொஸ்டின் இஸ் நாட் ஆன்சர்ட் நீங்க போடலாம். ஓகே, ஐ ஹேவ் காட் அ கொஸ்டின். இப்போ கிரிப்டோ மார்க்கெட் டவுனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அது உண்மையா? எப்போ அது மேல வரும்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்றது. இதுக்கு ஒரே என்னுடைய பதில் என்னன்னா, இதை பத்தி ஒன்றும் அன்பிரடிக்டபிள், அதாவது எதுவுமே இது சொல்ல முடியாது. அதாவது சில இதை வந்து நம்ம எக்கானமியோடைய growth ரேட்டு, இன்ஃப்ளேஷன், மானிட்டரி சிஸ்டம், பட்ஜெட்டு, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணலாம். அது எப்படி இப்போ இது ஃபியூச்சர் இந்தியன் எக்கானமி எப்படி ஃபியூச்சரில் இருக்கும், அல்லது இந்த ஈவன் நம்மளுடைய கொரோனா, இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது, இதனால இந்தியன் எக்கானமி இஸ் டெரிபிளி அஃபெக்டட், இது மாதிரி இதெல்லாம். ஆனால் இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சியினோட இது வந்து அப்படி எதுவுமே இது எதையும் நம்பியே இருக்கிற மாதிரி தெரியல. அது ஸ்டாக் மார்க்கெட்டு பூம் ஆச்சுன்னா மேபி பிட்காயின் எதுவும் விலையில ஏறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லா அசட்ஸோடைய ப்ரைஸ் ஏறும், இதுவும் ஒரு அசட்டாக ட்ரீட் பண்ணுமோ அதனுடைய ப்ரைஸ் ஏறலாம். அது அப்படிதான் எதிர்பார்க்க முடியுமோ ஒழிஞ்சு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேராமீட்டர் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகே, இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெதர் கிரிப்டோ மைனிங் இஸ் இல்லீகல் இன் இந்தியா. அதை பத்தின தெளிவான ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் இல்லாதனால கிரிப்டோ மைனிங் வந்து லீகலா இல்லீகலா இன் இந்தியால அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது லீகல்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒன்றும் இதுவரை எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லாதனால இது இல்லீகல்னு சொல்ல முடியாது. அதனால வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து இதை பண்ணலாம். அதாவது அஸ் இன்டலெக்சுவல் கியூரியாசிட்டி ஒன் கேன் டூ இட், அதில் அப்சல்யூட்லி நத்திங் ராங். அது ஆனால் இது நீங்கள் கிரிப்டோ எல்லாம் கிரியேட் பண்ணி கிரிப்டோ கரன்சியாக நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது தான் அது இல்லீகலா. ஓகே, அடுத்த இன்னொரு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது மேபி எனக்கு என்னன்னு தெரியலைங்க, கொஸ்டின் கிளியர் இல்லை. டிஃபரன்ஸ் பிட்வீன் பைனே சிஸ்டம் அண்ட் கிரிப்டோகிராஃபின்னு கேட்டிருக்காங்க. பைனே, BINAY, பைனே சிஸ்டம் அண்ட் கிரிப்டோகிராஃபி. பைனெட் எனக்கும் இது அவ்வளோவா தெரியல சார். ஓகே, மேபி ஸ்பெல்லிங் எரரா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சஜஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஐ பிலீவ் தட் திஸ் ஹை வாலட்டிலிட்டி இன் கிரிப்டோ மார்க்கெட் வில் கம் டு ஸ்டேபிள் when its supply volume is reached. Is it correct sir அப்படின்னு கேட்டிருக்காரு. வால்யூம் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து சில அது பிட்காயினால சப்ளை இன்க்ரீஸ் பண்ணல. அது வாலட்டிலிட்டிக்கும் சப்ளைக்கும் அவ்வளோவா சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் இறங்கும், ப்ரைஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ஒரு ரியல் வேல்யூ இல்லாத பொழுது இந்த டிமாண்டை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்றத மட்டுமே ஒரு வரைமுறை அப்படிங்கிறது வந்து நாளைக்கு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அந்த டிமாண்ட் உண்மையிலுமே ஜெனுவினா இருக்கா? ஏன்னா வேர்ல்டு ஓவரா இருக்கக்கூடிய அந்த டிமாண்ட் அது உண்மையிலுமே ஜெனுவினா இருக்கா, இல்ல ஆர்டிபிஷியலா பூஸ்ட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இது ரகுராம் ராஜன் வந்து முன்னாள் ஃபார்மர் கவர்னர் ஆஃப் RBI, அவர் சொன்ன ஒரு இதை வந்து அவர் என்ன சொன்னார்னா, நிறைய மக்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சிக்காமவே இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது அரசாங்கத்தினுடைய கடமை இந்த மாரி வந்து நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறது. நீங்கள் ஏன்னா வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், இன்னோசன்ட் பீப்புள் இன்வெஸ்டட் அண்ட் தென் இட் தே என்டர் இன் டு சம் கைண்ட் ஆஃப் பிக் லாஸ், தென் இட் இஸ் இது பீப்புளோட வெல்ஃபேர் அஃபெக்ட் ஆகும். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு அரசாங்கம் இதுக்கு இது கிளாரிஃபை பண்ணணும், இதுக்கு வந்து கிளியராக ஒரு இது சொல்லணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு.
அது அது மாதிரி இது இது அரசாங்கம் வந்து கிளியராக இது சொல்லாத வரலும் நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து எல்லா ஊர்லயும் திடீர்னு முளைச்சு எம்எல்ஏ மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு காயின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வச்சு அந்த காயின் கொடுக்குறோம் இந்த காயின் கொடுக்குறோம்னு ஒரு கம்பெனி காயின் பேர் சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களை ரெஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இது இப்போ மார்க்கெட்டிங் இது டாக்டிஸ். அதாவது நீங்க வந்து கமிஷன் கொடுக்கறதா இருந்து நிறைய பேர்த்த ஹூக் பண்றது, அவங்களுக்கும் நிறைய கமிஷன் மாதிரி கிடைக்குமே என்னமோ. இது அதாவது ஒரு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பீப்புளே ரியலைஸ் பண்ணி அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக சில டிமாண்டை கிரியேட் பண்ணி இது கொண்டுட்டு போனால் அது அல்டிமேட்லி அது நிறைய பீப்புள் அதை நம்பினாங்களே, அது வந்து கிரைசிஸ்லாம் போய் முடியும் ஃபியூச்சரில். அது அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் அது மாதிரி தான் நடக்குது. மீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அல்லது வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு கமிஷன் இல்லைன்னு கொடுக்குறது. அது ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆனோடனே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பர்டிகுலர்லி நான் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அது கொலாப்ஸ் ஆகுது. அது ஒரு நாள் இந்த டிஸப்பியர் ஆகி போயிடுறாங்க. அதேமாரி தான் இது வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாரும் வந்து அந்தமாரி இப்போ ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ரிலையன்ஸ் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அல்லது வந்து வேறு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யாரும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. இதில் மட்டும் ஏன் பண்ணுறாங்கன்னா இதில் they want to get lot of commission and also இது spread it. So I think it will end up with some crisis if it many people believe. ஓகே, மிக்க நன்றி. தெளிவான நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நம்ம இந்த ஒரு செஷன் நிறைவு பகுதிக்கு வரோம். அந்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேபிள் காயின் அப்படின்ற ஒரு காயின் வந்து இட் இஸ் a type of cryptocurrency whose value is tied to an outside asset such as the US dollar or gold. இது வந்து அதனோட பிரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணிரும் இப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இது வந்து கரெக்டா? இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாமா அப்படின்னு யூஎஸ்ல இருந்து ஒரு நம்ம சொந்தம் கேட்டிருக்காரு. ஸ்டேபிள் காயின் அது மாதிரி நான் கேள்விப்படல. அதாவது டிஜிட்டல் கரன்சி சர்க்குலேட் கவர்மெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அது வந்து இது அதாவது நோட்டுக்கு பதிலாக கரன்சி நோட்டுக்கு பதிலாக அது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கிற இது டிரான்சாக்ஷன் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையும். ஒருத்தருக்கு நீங்கள் பணம் அனுப்பணும்னா நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு பேங்க்லேருந்து அனுப்பும்போது சர்டன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது இன்பில் டிஜிட்டல் கரன்சி வரும்போது த்ரூ பேங்க் மூலிமா போக வேண்டிய அவசியம் இருக்காது. டைரெக்டாக பர்சன் டு பர்சன் டிரான்சாக்ட் பண்ணலாம். அது ஸோ அது மாதிரி ஆகலாம். இது வந்து ஸ்டேபிள் காயின் பற்றி எனக்கு இது வரல இன்னும் தெரியாது. ஓகே, மிக்க நன்றி ஐயா. இன்றைக்கு ஒரு கிரிப்டோ கரன்சியை பத்தி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ல ஆரம்பிச்சு நிறைய சொந்தங்கள் மைனிங் வரைக்கும் போயிட்டு நிறைய சொந்தங்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அது ஜெனுவன் அப்படின்ற நிறைய ஒரு ஒப்பீனியன் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு டிஸ்பியூட்டபிள் டாபிக் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கிறதுக்கு எதனாலன்னா, இந்தியன் கவர்மெண்ட்ல இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல இந்தியன் கவர்மெண்ட்டோ ஆர்பிஐயோ இதுக்கு இதுவரைக்கும் ஒரு நிலையான ஒரு ஷரத், அதாவது ஒரு அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு பில் பாஸ் பண்ணி ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாத காரணத்தினால் நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து வெவ்வேறு ஒரு பெர்செப்ஷன் பேஸ் பண்ணி இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒருத்தரும் அது உண்மை அப்படின்ற ரீதியில திங்க் பண்ணலாம். ஸோ இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவாக கூறிய ஒரு விஷயத்தை மறுபடியும் கூறி இந்த ஆன்லைன் காணொலியை நிறைவு பகுதிக்கு கொண்டு செல்றோம். இது வந்து நம் பணத்தை வந்தால் வருது இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவா மட்டும் நம்ம விருப்பப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ற மாதிரி இருந்தா பிட்காயின் ஆர் எனி அதர் காயின்ஸ் இந்த கிரிப்டோ கரன்சியில நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னால் நீங்க இதைய பொறுத்து இருந்து இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலரைஸ் பண்ணினதுக்கு பிறகு அந்த ஆக்ட்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல் சட்டப்பூர்வமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அருமையான காணொலி நிகழ்வுல நமக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய பொன்னான நேரத்தை அவருடைய அனுபவம் ரீதியிலான அவருடைய ஒரு
விஷயத்தை நமக்கு பகிர்ந்தளித்து அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு உங்களின் சார்பாக நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க ஏதாவது நம்ம சொந்தங்களுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லிட்டு நம்ம நிறைவு பகிர்ந்து இறுதியாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 90 மணித்துளிகள் எங்களுடன் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று நாங்கள் பேசுவதை பொறுமையாக கேட்டு பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த உரையாடலில் பங்கேற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை ஏற்பாடு செய்த நம்மளுடைய அருமை நண்பர் மலேசியாவில் இருக்கும் திரு பழனியப்பன் அவர்கள் மறக்க முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 45 டேஸாக எவரிடே ஒரு செய்தியை அனுப்புவார். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அது மாதிரி நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அது அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதை சிறந்த முறையில் அமைத்து இதற்கு முன்னுரை வழங்கி எனக்கு அறிமுக உரை வழங்கி இதை நம்ம திறம்பட மாடரேட் பண்ண அட்வொகேட் ராஜசேகரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நீங்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இதற்கு பின்னால் சில தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம மறக்க முடியாது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.